ஒரு மேடை, 64 அணிகள், புதுமையான அறிவியல் சிந்தனைகள், இந்தியாவின் அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகளை அடையாளம் காணும் அறிவியல் திருவிழாவாக மாறிய துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கனவுகளுக்கான அங்கீகாரம் கிடைத்த மகிழ்ச்சியில் இருக்கும் இந்த மாணவ மாணவிகள்தான் நம் எதிர்காலத்தை ஆட்சி செய்ய போகும் விஞ்ஞானிகள். நாளை விருட்சமாக வளரப்போகும் இந்த விதைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு மகுடம் சூட்டி உள்ளது நியூஸ் 7 தமிழ். விஞ்ஞானத்தின் பின் உலகமே மின்னல் வேகத்தில் பாய்ந்து கொண்டிருக்க, தமிழ்நாடு அதில் முதன்மை மாநிலமாக திகழ வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவுகளோடு இளம் விஞ்ஞானிகளின் தேடலில் இறங்கியது நியூஸ் 7 தமிழ் குழு. முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் கனவுகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இளம் விஞ்ஞானிகளுக்காக ஆண்டுதோறும் துளிரும் விஞ்ஞானி என்ற நிகழ்ச்சியை நடத்தி மகுடம் சூட்டி வருகிறது. 2025-26 கல்வியாண்டிற்கான மாவட்ட அளவிலான போட்டியில் வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான இறுதிப் போட்டி திருச்சியில் உள்ள SASV சீனியர் செகண்டரி பள்ளியில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நியூஸ் 7 சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்ரெடி என் பையன் டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணும்போது நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் அவன் ஒன் டே முடிவு பண்ணானா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வருவேன்னு சொன்னால், ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் வந்து டெல்லி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க டீச்சர்ஸ்க்கு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இந்த ஸ்கூலுக்கு மெயினாக நியூஸ் சேனலில் கண்டிப்பாக இந்த அளவுக்கு கொண்டு வந்து எவ்வளோ ஸ்டேட்டில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே இந்த ஸ்டேட்டில் வந்து இங்கே தான் நடத்தணும் அப்படின்னு நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கூலுக்கு. துளிரும் விஞ்ஞானின்னு ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு சயின்ஸ் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சயின்ஸ் ஆர்வத்தையும் ஊக்குவிச்சு எல்லாத்துக்கும் வந்து பார்ட்டிசிபேஷன் மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேஷன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து வின்னர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேஷன் பண்ண எல்லாத்தையுமே வந்து இஸ்ரோக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு மேசிவான ஒரு ப்ரைஸை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு மெடல் வாங்குறது, ஒரு கப் வாங்குறது வந்து ஒரு மெமோரியலாக இருக்கும். ஆனால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அது இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு தான் அந்த கப் இருக்கும். ஆனால் நியூஸ் 7 வந்து எல்லாத்தையும் இஸ்ரோக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப மெமோரியபிளாக இருக்கும். இளம் விஞ்ஞானிகளாக மகுடம் சூட்டப்பட்ட மாணவ மாணவிகளும் தங்கள் அரிய கண்டுபிடிப்புகள் அவையில் வந்து உலகமே பார்க்க போகிறது என்ற மகிழ்ச்சியில் இந்த இளம் விஞ்ஞானிகளும் அவர்களின் பெற்றோர்களும் இந்த கொண்டாட்டத்தில் கரம் கோர்த்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் 7 தமிழுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்துட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்தோட ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு வெளிக்காட்ட யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் மட்டும் இல்லாமல் வின்னர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இஸ்ரோ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அருண் சாருக்கும் அருண் சாருக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்க தான் எங்களை இந்த இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபார்மிங் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டட் வாட்டர் இரிகேட்டர், ஆட்டோமேட்டட் வாட்டர் ரீஃபில்லிங் அண்ட் ஓவர்ஃப்ளோ ப்ரிவென்ஷன் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். விண்மில்லோட டெக்னாலஜியும் சோலார் பேனலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் வச்சுருக்கோம். அப்புறமா ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் வைஸில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மென்யூர் செய்கிறது எப்படி, அப்புறமா கோல்ட் ஸ்டோரேஜ், அதாவது களிமண்ணில் ஒரு பிரிக்ஸ் செஞ்சு அதில் 2 லேயர் வீடு கட்டி நடுவில் தண்ணி ஊற்றி வச்சா அவ்வளோ அது கூலிங்காக இருக்கும், அதில் வந்து ஸ்டோர் பண்ணலான்ற ஐடியாவையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ நியூஸ் 7. We had a great opportunity and experience. Thank you. இளம் தலைமுறைகள் இமாலய வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கும் SASV பள்ளியின் செயலாளர் மெடில்டா ஜெயராணி மாணவர்களுடன் இணைந்து ரிப்பன் வெட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் ஒரு உன்னத நிகழ்வாக இளம் மாணவ விஞ்ஞானிகள் 64 குழுக்களாக கலந்து கொண்டு தங்களின் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இறுதியாக தேர்வு செய்யப்பட்ட 6 குழுக்களின் படைப்புகளின் நோக்கம், செயல்படுத்தும் முறை உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் சோதனைகள் செய்யப்பட்டது. தோல்வி என்பது இல்லை, முயற்சி செய்தால் தோல்வியை கூட வெற்றியாக மாற்றலாம் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட SASV பள்ளியின் செயலாளர் மெடில்டா ஜெயராணியின் பேச்சு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு உத்வேகத்தை அளித்தது.
ஜஸ்ட் ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க கிட்ட இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கும், அறிவியல் திறமை இருக்கும் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல நாங்க கண்கூட பார்த்த விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த பெற்றோருக்கும் அந்த பசங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள் கொடுத்துடலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அருண்குமார் சார் from News 7 Tamil and as well as Arunkumar sir from Sri Academy. இதை நீங்க தொடர்ந்து பண்ணணும். பல நிலைகள் வாய்ப்பு இல்லாம அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை நீங்க தொடர்ந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டே வரீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாணவ மாணவிகள் இறுதி வரை சோர்வடையாமல் ஆர்வத்துடன் போட்டியில் பங்கேற்றதே அவர்களின் முதல் வெற்றி என மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நியூஸ் 7 தமிழ் தலைமை செய்தியாளர் அருண்குமார் பேசினார். இங்க இருக்கக்கூடிய மாணவ அனைவரும் வருங்காலத்தினுடைய தூண்கள் அப்படிங்கிறது எந்த விதமான அதுதான் இல்லை. ஏன்னா அவருடைய கனவு வந்து மெய்ப்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மாதிரி இந்த பள்ளி இருக்கக்கூடிய அதாவது டீச்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய செயலாளர்கள் அனைவருமே இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஷார்ட் டைம், இந்த ஷார்ட் டைம்ல இவ்வளவு விஷயங்களை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஆசிரியர்களும் அவ்வளவு அழகா எல்லாத்தையும் அழகா கொண்டு சேர்த்திருந்தாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவருமே இளம் விஞ்ஞானிகள் தான் என ஸ்ரீ அகாடமி நிறுவனர் நா அருண்குமார் கூறியது மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதுக்கு முன்னாடி நாங்க எடுத்ததுக்கும் இப்ப நாங்க எடுத்ததுக்கும் இந்த டாபிக் தகுந்த மாதிரியே நாங்க ஒரு தீமை கிரியேட் பண்ணுன்றதுக்காக வேண்டியதான் இந்த ஒரு தீமை கிரியேட் பண்ணது. ஸோ இந்த தீமை சொன்னாலே மேடம் அக்செப்ட் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் உடனே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் உங்க சார்பில் மேடம்க்கு கால் பண்ணிட்டு மேடம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணிட்டு எல்லா ஸ்டாஃப் மெம்பருக்கும் கால் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களை உங்க ஸ்கூல்ல இருந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுடைய ஹெச்எம் டீச்சர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்க ஸ்டாஃப் உங்க பேரண்ட் இவங்க எல்லாத்துக்கும் நான் என்னுடைய வழக்கத்தை தெரிவிச்சு அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு இது இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்கும் தொடரணுன்றதுல இருக்கேன். ஏன்னா இப்ப நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு ஒரு ஸ்டூடெண்டா கண்டுக்கு தெரியல, இங்க இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு ஒரு சயின்டிஸ்டா தெரியுறீங்க. கண்டிப்பா நான் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்துட்டீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நிகழ்வில் நிர்வாக அதிகாரி யூஜின், முதல்வர் ரத்னகுமாரி, மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தொடர்ந்து ஜூனியர் சீனியர் என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஜூனியர் பிரிவில் முதல் இடத்தை பிடித்த திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் RSK ஹையர் செகண்டரி பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் பி ஸ்ரீபிரசாத் மற்றும் பி யூரன் ஆகியோருக்கு SASP பள்ளியின் செயலாளர் மெடில்டா ஜெயராணி தங்கப்பதக்கம், கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து 2ஆம் இடத்தை பிடித்த கோயம்புத்தூர் மாவட்டம் SSPM பள்ளி மாணவர்கள் AC ஆகாஷ் மற்றும் SK நகுல் ஆகியோருக்கு நியூஸ் 7 தமிழ் தலைமை செய்தியாளர் அருண்குமார் வெள்ளிப் பதக்கம், கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். 3ஆம் இடத்தை பிடித்த நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த M தர்ஷனா மற்றும் R சத்யா ஆகியோருக்கு ஸ்ரீ அகாடமி நிறுவனர் நா அருண்குமார் பதக்கம், கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். எங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து அண்ணாச்சி பழ விவசாயிகளுக்கு உதவும் அண்ணாச்சி பழம் அறுவடை கருவி. கொல்லிமலையில் வந்து அண்ணாச்சி பழம் தான் அதிகமாக விளையும். அது பறிக்கிறப்ப அது செடி இருக்க முள்ளெல்லாம் கையில் ஊற்றி செஃப்டிக்கெல்லாம் ஆகும். சில பாம்பு விஷப்பூச்சி எல்லாம் இருக்கும். அது நம்ம கையை விட்டு பறிக்கிறப்ப பாம்பெல்லாம் கடிக்க வரும். எங்கள் அம்மாவுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் நாங்கள் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஸ்கூல் HM சாருக்கும் எங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டாஃபுமே ரொம்ப தேங்க்ஸ். இதில் நாங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்டில் வந்து 3 வகையான பயன்கள்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம். இல்லை டார்ச் வச்சுருக்கோம். ஏன்னா விவசாயிகள் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்தில் தான் வருவாங்க. அவங்களுக்காக நாங்கள் அதில் லைட் வச்சுருக்கோம். அவங்க வந்து வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்காக இதில் ஃபேனும் வச்சுருக்கோம். இது வந்து இப்போ நாங்கள் பேட்டன் கூட அப்ளை பண்ணியிருக்கோம் எங்களோட ப்ராஜெக்டை. இப்போ கொல்லிமலையிலேருந்து வந்து நாங்கள் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட் என்னென்னா, இப்போ பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக கடுமையாக விலை ஏறிட்டுருக்கு. லிட்டரு 108 ரூபாங்காங்க. ஸோ இப்போ நம்மளும் வெளிநாடுகளை நம்பியே இருக்க முடியாது. நம்ம நாட்டிலையும் பெட்ரோல் எடுக்கிறதுக்கான வசதி இல்லை. ஸோ இயற்கையான முறையில் இந்த மூலிகைகளான ஆல்கே, அதாவது பாசியை வைத்து அதிலேருந்து பெட்ரோல் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட்காண்டி எங்களுக்கு 2ஆம் பரிசு தந்திருக்காங்க.
இந்த வாய்ப்பை தந்த நியூஸ் 7க்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஒண்டர்ஃபுல் மெமரிஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிரியேட் பண்ணி கொடுத்த நியூஸ் 7 சேனலுக்கு வந்து இது ரொம்ப தேங்க்ஸ். என் ஸ்கூல் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சீனியர் பிரிவில் முதலிடம் பிடித்த கிருஷ்ணகிரி மாவட்டம் கேம்பிரிட்ஜ் பப்ளிக் பள்ளியை சேர்ந்த மாணவன் பவன் கல்யாணுக்கு நியூஸ் 7 தமிழ் தலைமை செய்தியாளர் அருண்குமார் தங்கப்பதக்கம், கேடயம் மற்றும் சான்றிதழை வழங்கி கௌரவித்தார். 2ஆம் இடத்தை பிடித்த திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள புனித சேவியர் பள்ளி மாணவர்கள் எசக்கி ராஜா மற்றும் பி டேவிட் சாலமன் ஆகியோருக்கு SASP பள்ளியின் செயலாளர் மெடில்டா ஜெயராணி வெள்ளிப் பதக்கம், கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். 3ஆம் இடத்தை பிடித்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நகர் பொதுப்பள்ளி மாணவன் தனேஸ்வரனுக்கு ஸ்ரீ அகாடமியின் நிறுவனர் நா அருண்குமார் பதக்கம், கேடயம் மற்றும் சான்றிதழை வழங்கினார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் செய்தியாளர் அருண்குமார்.